சின்ன மருமகள் அப்கமிங் எபிசோடில் இங்கே ராஜாங்கத்துக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தமிழ்ச்செல்வி பேசின விஷயங்கள் எல்லாமே அதை பார்த்த அமைச்சர்கள், இப்படியாப்பட்ட மருமக கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சுக்கணும் ராஜாங்கம். கண்டிப்பாக இந்த மாதிரி மருமக இருந்தால் நீங்கள் இன்னும் பல உச்சத்துக்கு போகலாம். ஸோ மக்களுக்கே உங்கள் மேலே ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டிருந்தால் கூட அந்த இடத்துல வந்து உங்கள் மருமக பேசின பேச்சை கேட்டு எல்லாருமே ரொம்ப வியப்பில் ஆழ்ந்துட்டாங்க. உண்மையிலேயே உங்கள் மருமக உங்களுக்கு மருமக கிடையாது, மக தான் ராஜாங்கம் அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள் எல்லாமே சொல்லிட்டு போனதை கேட்ட ராஜாங்கம் நைட்டு ஃபுல்லாக மோகனா கிட்ட ரொம்ப ரொம்ப அதை பற்றி பேசியிருக்காரு. சே, நாம் தமிழ் செல்வி பிள்ளையை ரொம்ப தப்பாக நினச்சிட்டோங்க. இல்லைங்க அப்படின்னு கேட்டால் ராஜாங்கம் ஒன்று, ரைட்டு தாம்மா, நான் கூட அந்த பிள்ளைய என்னமோ நினச்சேன், ஆனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம். மோகனா சொல்கிறாங்க, ஏங்க அந்த பிள்ளையை பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு மரியாதை இல்லாத நிலைமை ஏற்பட போகுதுன்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு ஓடி வந்து அந்த இடத்துல அவள் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது, அப்பா என்னால் முடியலங்க, எனக்கு கூட இப்போல்லாம் பேசணும்னு தோணல. ஆனால் தமிழ்ச்செல்வி 12வது தான் படிச்சிருக்கா, எவ்வளோ அருமையாக பேசினா பார்த்தீங்களா, அதுலேயும் என் மாமனார் என் மாமனார் மருமகளை எப்படி பார்த்துக்கிறாரு, அவர் எப்படியாப்பட்ட ஆள், என்னென்னமோ பேசிச்சுங்க அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். ராஜாங்கம் அப்படியே மோகனாவை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. அதாவது ராஜாங்கத்துக்கு உள்ளுக்குள்ளே தமிழ்ச்செல்வியை கட்டி பிடிச்சி நீ என் மருமகத்தை நிரூபிச்சிட்டமா அப்படின்னு துள்ளி தூக்கி கொண்டாடணுன்னு ஆசை இருக்குது. ஆனால் அதை வெளிக்காட்டிக்காமல் அமைதியாக இருக்காரு. காலையில் சொல்கிற ராஜாங்கம், மோகனா இன்றைக்கி என்ன சமைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏங்க டிஃபன் தான். இல்லை காலையிலேயே ரொம்ப தடபுலாக சமைங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அமைச்சர் என்ன சொன்னார்னா காலையிலேயே ஃபோன் அடித்தார். அடித்து, ராஜாங்கம் நீங்கள் உங்களுக்கு இருக்க செல்வாக்குக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஓட்டு விட மிஸ் ஆகாமல் எல்லா ஓட்டும் உங்களுக்கு தான் வெளில போகுது. தலைவர் காலையிலேயே உங்கள் மருமக பேசினாலும் இந்த பேச்சு அது எல்லாமே சோசியல் மீடியாக்கெல்லாம் காட்டு திப்பெல்லாம் பரவிட்டுருக்கு. யார் இந்த பொண்ணுன்னு சொல்லி தலைவரே காலைல ஃபோன் அடிச்சு விசாரிச்சாரு. நான் தான் சொன்னேன் உங்கள் மருமகன் சொல்லிட்டு. ராஜாங்கத்துக்கு கண்டிப்பாக இனிமேல் பிரச்சனையும் இல்லை, நம்ம கட்சி ராஜாங்கத்துக்கு அடுத்தது நாம் அமைச்சர் பதவிக்கான சீட்டு கொடுக்கலாம்னு சொல்லி இப்போது தலைவர் சொல்லிட்டார் ராஜாங்கம். ஏன்னா உங்கள் மருமக உங்கள் பக்கம் இருக்கிற வரைக்கும் உங்களை யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் தலைவர் காலைல சொன்னார், உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், இருந்தாலும் சொல்கிறேன். எங்களை எதிர்த்து நீங்கள் என்ன கூட உங்கள் மருமக பேசுகிற பேச்சை கேட்டு மக்கள்லாம் உங்களுக்கு தான் ராஜாங்க ஓட்டு போடுவாங்க. அந்த அளவுக்கு உங்கள் மருமகளுடைய பேச்சு சூப்பராக இருக்குது. தலைவர் அதை பார்த்துட்டு ரொம்ப பெருமைப்பட்டார். தலைவர் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லியிருக்கார் ராஜாங்கம் அப்படின்னு சொல்லி காலையிலேயே அமைச்சர் கால் பண்ணி பேசினார் மோகனா. எனக்கு அதை கேட்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இத்தனை வருஷமாக நாம் இந்த கட்சியை சார்ந்து இருக்கோம், ஆனால் இந்த கட்சியோடு இல்லாமல் நாம் ஊருக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ஊர் மக்கள் அப்போலாம் நமக்கு இந்தளவுக்கு ஆதரவு கொடுத்ததில்லை. நேற்று அந்த தமிழ்ச்செல்விக்குள்ள பேசின பேச்சை கேட்டு மக்கள் எல்லாமே ரொம்ப பெரிய ஆதரவு கொடுத்துருக்காங்க. அவள் பேசின பேச்சை கேட்டு அமைச்சர்கள் எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. தலைவர் வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னா பார்த்துக்கையே, தலைவரே இன்றைக்கி நம்மள்கிட்ட பேசணும், நேரில் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காராம். இதுக்கெல்லாம் காரணம் இந்த புள்ள தான். சரி, ரொம்ப சந்தோஷமாக இருக்க மோகனா, நீ இன்றைக்கி சமையல் தடபுலாக பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கன்னு சொல்கிறாங்க. அந்த தமிழ்ச்செல்வி பிள்ளை எங்கே இருக்கா அப்படின்னு கேட்க, அவள் வீட்டுக்கு வெளியே வேலை செஞ்சுட்ருக்காங்க, அந்த பிள்ளையை கூப்பிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. மோகனா போயிட்டு, தமிழ்ச்செல்வி இங்கே வா, மாமா கூப்பிட்றேன்னு சொல்லவும் தமிழ்ச்செல்விக்கு ஒன்றுமே புரியல. சேதும் கருப்பும், மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை, அம்மா வந்து தமிழ்ச்செல்வியை மாமா கூப்பிட்றோன்னு சொல்லிட்டு போகிறாங்க, ஐயோ உங்கள் அப்பாவை கூப்பிட்றாங்க, என்ன புது கதையாக இருக்குது, வா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவும் கருப்பும் போய் பார்க்குறாங்க. ராஜாங்க கூப்பிட்டு, என்னம்மா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மாமா, இப்போ தான் வேலை செஞ்சிட்ருக்கேன், இன்றைக்கி நீ வேலை செய்ய வேணாம், இங்கே வா வந்து உட்காந்து என் கூட சாப்பிடு அப்படின்னு சொல்லவும் தமிழ்ச்செல்வி வேலை ஒன்றுமே பண்ண முடியல. மாமா இல்லை மாமா அப்படின்னு சொல்ல, என்னம்மா வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நீ இந்த குடும்பத்துக்கு நிறைய கெட்டது பண்ணியிருக்க, என்னை ரொம்பவுமே அவமதிச்சிருக்க, ஆனால் நேற்று நீ பண்ண காரியம் என்னை எல்லாத்தையுமே மறக்க அடிச்சிச்சு. உண்மையிலேயே நான் உனக்கு மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் இழக்க போன மரியாதையை எனக்கு மீட்டு கொடுத்துருக்க. ஒரு பெரிய மனுஷனாக நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணி தானே ஆகணும். சொல்லுமா, உனக்கு என்ன வேணும், என்ன ஆசைப்படுற சொல்லு அப்படிங்கவும் அப்போதைக்கு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க, மாமா நான் எதையுமே எதிர்பார்த்து பண்ணல மாமா, எனக்கு தேவை உங்களுடைய அன்பு மட்டும்தான், மற்றபடி நான் இந்த வீட்டில் எதையுமே எதிர்பார்த்து வாழலை. நீங்கள் நான் பண்ணாத தப்புக்கு நான் தான் பண்ணேன்னு சொல்லி எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் கண்டிப்பாக நான் ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக இந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் நான் வந்து இப்போ எதிர்பார்க்குறது ஒன்று மட்டும்தான் மாமா, உங்களுடைய அன்பும் சேதுவோடைய அன்பும் மட்டும்தான். அதை தாண்டி நீங்கள் எனக்கு தான் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா எங்கள் ஹோட்டலை அடித்து நொறுக்குனது யாருன்னு கொஞ்சம் கண்டுபிடிங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது அந்த ஹோட்டல் நடத்த முடியாமல் இருக்குது, அது நடத்துறதுக்கு கொஞ்சம் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா எதிர்க்கட்சி இருக்கிற எல்லாருமே இப்போ ஊர் மக்களை அதிகமாக பிரச்சனை பண்ணி விடுறது அந்த ஹோட்டலை வச்சு மட்டும்தான். அந்த ஹோட்டலை நீங்கள் தான் அடித்து நொறுக்கிட்டீங்கன்னு சொல்லி தேவையில்லாத வதந்தியை பரப்பி விட்டு வச்சுருக்காங்க. இப்போது நீங்களே வந்து அந்த ஹோட்டலை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஹோட்டல் எப்போதும் போல் நடத்திட்டு இருக்கலாம்.
அதனால் உங்களுடைய பேரும் கெட்டு போகாமல் இருக்குமாம்மா. அது மட்டும் இல்லாமல் நாம் கெடுக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே நாம் ஏன் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும்? அது ஒரு வாய்ப்பு வச்சு தானே அவங்க எல்லோரும் உங்களை கவிழ்க்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லவும், சன்னியாசி ஒன்று, அண்ணே தமிழ்ச்செல்வி சொல்கிறது கரெக்டு தானே. ஏன்னா நமக்கு இருக்கிற இப்போ ஒரே ஒரு வீக்னஸ் இந்த ஹோட்டலில் அடிச்சு நொறுக்கிறது தான். அதை நாம் பண்ணலை, ஆனால் அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஊர் மக்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் இந்த எதிர்க்கட்சி பிள்ளைங்க சும்மா இருக்க மாட்டானுங்க. கண்டிப்பாக அந்த ஹோட்டலை வச்சு ஏதாவது பிரச்சனையை தூண்டுவானுங்க. அதை நாமளே இப்போது சரி பண்ணி அவங்க அம்மா பாட்டை நடத்த கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க எப்போதும் போல ஹோட்டல் நடத்த ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் இந்த எதிர்க்கட்சிக்காரனுங்க என்னென்ன பண்ணுவானுங்க? ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அந்த பிள்ளை சொல்கிறது கரெக்டுண்ணே அப்படின்னு சொல்லவும், ராஜாங்க ஒன்று கருப்பை கூப்பிட்றாரு. கருப்பு, அந்த ஹோட்டலில் போயிட்டு என்னென்ன தேவை அதெல்லாம் பார்த்து உடனே சரி பண்ணி ஹோட்டலில் திறக்கிறதுக்கு நான் வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லவும், சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு திரும்புறாரு. உடனே சேது அப்படியே நிற்க, கருப்பு அவனையும் கூட்டிகிட்டு போ, அவள் தான் அந்த ஹோட்டலுக்கு என்னென்ன தேவைன்னு அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும், இங்கே சேது அப்படியே நிற்க கருப்புன்னு சொல்கிறாரு. சேது, என்னையா அப்படின்னு இருக்க? அதான் மாமா சொல்கிறார்ல, வா போகலாம் அப்படின்னு சொல்லவும், எங்கே மாமா உன்னை சொன்னார் என்னையா சொன்னார்? யோ மாப்பிள்ள, என்னையா காலை வாங்கினேன்? மாமா இப்போ என்ன சொன்ன நினச்ச? என்ன அவங்க சொன்னார்? யோ ஒன்றையும் தான் அழைச்சிட்டு போய் ரெடி பண்ண சொன்னார். என்னம்மா சொல்கிற? அப்படியே சொன்னார்? அட ஆமாப்பா, அப்பா அப்படி தான்ப்பா சொன்னார், வாயா. அதெல்லாம் தமிழ்ச்செல்வியை கூப்பிட்டு உங்கள் அப்பா இப்படி பேசுகிறாருன்னா, அதுவும் தமிழ்ச்செல்வியை பார்த்தாலே உங்கள் அப்பா கொந்தளிப்பார். இப்போது தமிழ்ச்செல்வி சொன்னது, தங்கச்சி சொன்னதை கேட்டதும் உங்கள் அப்பா சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாருன்னா அவள் புரியலையா அவனுக்கு? உங்கள் அப்பாவுக்கு தமிழ்ச்செல்வி மேலே அந்த கோவமே குறைஞ்சிருச்சியா? அப்புறம் என்ன, தமிழ்ச்செல்வியே மருமலாக ஏற்றுக்கும் போது உன்னை மகனாக ஏற்றுக்க மாட்டானாயா? வாயா மாப்பிள்ள, அதெல்லாம் அப்பா நாளைக்கு வேணா பாரு, உன்கிட்ட பேசுவாரியா அப்படின்னு சொல்லுவோம். மாமா அது மட்டும் நடந்துச்சுன்னா இந்த உலகத்தில் எனக்கு வேறு எதுவுமே தேவையில்ல மாமா, அதுதான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். யோ மாப்பிள்ள, இந்த மாமா வார்த்தையில் உனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாயா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க சொன்ன மாதிரியே அந்த ஹோட்டலில் ரெடி பண்ணுறாங்க. அதை பார்த்து செல்லப்பாண்டி வசந்திக்கெலாம் சந்தோஷம் தாங்கலை. நம்ம மருமகனே திரும்பவும் முன்னாடி நின்று அடித்து நோக்கின ஹோட்டல் ரெடி பண்ணி தரும்போது அது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டி வந்து உதவி பண்ணுறாரு. இருந்தாலும் செல்லப்பாண்டிகிட்ட சேது எதுவுமே பேசாமல் அவர்படி ஒரு வேலையை பார்க்குறாரு. அதை பார்த்த அந்த ஊர் மக்கள் எல்லாமே, பாருங்கய்யா, ராஜபாண்டி ஐயா தான் வந்து இந்த ஹோட்டலை அடித்து நோக்க சொன்னாங்கன்னு சொன்னீங்க. ஆனால் அதே ராஜாங்க ஐயா இப்போது அந்த ஹோட்டலை சரி பண்ணி தராரு. அப்போது அவர் எப்படியா அடித்து ஒதுக்கியிருப்பார்? நாமளே தப்பாக நினச்சிட்டோம், தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். ராஜாங்க ஐயா இந்த ஊருடைய குலதெய்வம் ஐயா அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டி பேச, ஊர் மக்கள் எல்லாமே கரெக்டு தான் செல்லப்பாண்டி, நாம தான் ராஜாங்க ஐயா தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. இதை என்கிட்ட சொல்லி என்ன பண்ணுறது? ஐயா பையன் வந்திருக்காரு பாரு, அவங்கள்ட்ட சொல்லுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லவும், எல்லாருமே ஓடி வந்து ஐயா எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்கள் ஐயாவை தப்பாக நினச்சிட்டோம், ஐயாவை ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னது மிகப்பெரிய தப்பு தான், எங்களை மன்னிச்சுங்க ஐயா அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, மன்னிப்பு ஏன் பெரிய வார்த்தைலாம் பேசுகிறீங்க? எங்கள் அப்பா இந்த ஊருக்கு நல்லது மட்டும் தான் பண்ணியிருக்காரு, இது வரைக்கும் கெட்டது பண்ணலை. அதனால் எங்கள் அப்பாவை மட்டும் யாரும் தப்பாக நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு சேது அங்கேருந்து போகிறாரு. போயிட்டு சேதும் கருப்பும் பேசிகிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள, இப்போயாச்சும் போய் தங்கச்சிட்ட பேசியா அப்படின்னு சொல்ல, மாமா அவள் பண்ணது இப்போது சரியாக இருக்கலாம், அதுக்காக எங்கள் அப்பா ஜெயிலுக்கு போனதுக்கு காரணமானவ அவள் மாமா, அவதெல்லாம் என்னால் அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது மாமா அப்படின்னு சொல்ல, உடனே அப்போ தான் மலர் வராங்க. வந்துட்டு, தம்பி நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணுமே அப்படின்னு சொல்ல, உடனே சேது என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, இது மாதிரி அன்றைக்கி இந்த ஹோட்டலை அடித்து நோக்க சொன்னது யார் தெரியுமா அப்படின்னு கேட்க, யார் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அன்றைக்கி நான் பேசிகிட்டு இருந்தேன், அதாவது ஈஸ்வரி, தாமரை, அப்புறம் சாவித்ரி, இவங்க 3 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. இது மாதிரி உங்கள் ஹோட்டலை அடித்து நொறுக்கணும், அது மட்டும் இல்லாமல் தமிழ்ச்செல்வி அம்மா அப்பாவையும் அடித்து நொறுக்கணும், அப்போ தான் சந்தோஷம், நம்ம வீட்டு காசில் அவங்க எப்படி ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேர் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது தாமரை தான் அவங்க சித்தப்பான்னு பசுபதியாக இருக்காங்களாமே, அவங்கள அமுச்சு இந்த ஹோட்டலை அடித்து நொறுக்க சொன்னது எல்லாமே தாமரோடைய பிளான் தான். அதை நான் கேட்டேன், ஆனால் கேட்டு தான் தமிழ்ச்செல்விகிட்ட போய் உடனே சொன்னேன், சொன்ன உடனே தான் தமிழ்ச்செல்வி ஃபோன் அடித்து உங்கள்கிட்ட சொன்னான், இல்லைனா அவளுக்கே தெரிஞ்சிருக்காது. இது எல்லாத்தையும் பண்ணது அவங்க தான், அவங்க மேலே தான் எனக்கு அப்போலேருந்து சந்தேகமாக இருக்குது. அப்போலேருந்து தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்கு வந்தது அவங்களுக்கு பிடிக்கல, எனக்கு என்னமோ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினது கூட அவங்களுடைய பிளானாக இருக்கலாம்னு தோணுது. இப்போ கூட அவங்க தமிழ்ச்செல்வியால் உங்கள் அப்பாவுக்கு கிடைச்ச மரியாதையை கெடுக்கணும், அடுத்தது என்ன பண்ணலான்னு சொல்லி இப்போ கூட பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இங்கே சேது பயங்கரமாக கொந்தளிக்கிறாரு. கருப்பொன்னே, மாப்பிள்ள இனியாத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. மாமா எனக்கு அப்போவே இந்த தாமரை பிள்ளை மேலே டவுட் இருந்துச்சு மாமா, இப்போ தானே விளங்குது எல்லாமே, அப்போ எல்லாத்துக்கும் காரணம் இவளுங்க தானா? இவளுங்க பண்ண தப்புக்கு எங்கள் அப்பா எல்லாத்துக்கும் பழி ஏற்றுக்கணுமா? இல்லை வரேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சேது ஆத்திரமாக கிளம்பி நேராக போய் தாமரை பலான்னு வர விட்றாரு. என்ன தாமரை பண்ணியிருக்க நீனு?
இந்த ஹோட்டலில் அடிச்சு நொறுக்க சொன்னது எதுக்காக நொறுக்க சொன்னேன் அப்படின்னு கேட்கவும் தாமரை திருதுன்னு முடிக்கிறாங்க. சாவித்திரி ஓடி வந்து என்னம்மா என்ன செய்து இப்படிலாம் பேசுகிற, நாங்கள் ஏன் அடிச்சு நொறுக்க போகிறோம், எங்களுக்கு தான் தேவையான்னு கேட்குறாங்க. அத்தை வயசில் பெரியவங்கன்னு பார்க்குறேன், இல்லைன்னா அந்த அறை உங்களுக்கு விழுந்திருக்கும், உண்மையை நீங்களா சொல்கிறீங்களா இல்லை என்ன நடக்கிறோம் அப்படின்னு சொல்ல ராஜாங்க வந்துடுறாரு. கருப்பு என்ன பிரச்சனை இருப்பாங்க அப்படின்னு கேட்க உடனே கருப்பு சொல்கிறாரு, இந்த ஹோட்டலை அடித்து நொறுக்குனது, கல்யாணத்தை நிப்பாட்டினது, உங்களை ஜெயிலுக்கு அமிச்சது எல்லாமே இந்த தாமரை போட்ட பிளான் தான். தாமரை சாவித்திரி இவங்கெல்லாம் போட்ட பிளானில் தான் இது எல்லாமே நடந்திருக்கு. இதுக்கும் தங்கச்சி தமிழ்ச்செல்விக்கும் எந்த ஒரு காரணமும் இல்லை அப்படின்னு சொல்ல மலர் ஒன்றே சொல்கிறாங்க. சொன்னதை கேட்ட ராஜாங்கம் பயங்கரமாக கொந்தளிக்கிறாரு. சாவித்திரி அவன் சொல்கிறதெல்லாம் உண்மையான்னு கேட்க சாவித்திரி அப்படியே தயங்கி நிற்கிறாங்க. அப்போ தான் ராஜாங்கத்துக்கு புரிய வருது, அப்போது கருப்பு சொன்னது செய்து சொல்கிறது எல்லாமே உண்மை தான், நாம் தான் இந்த தமிழ்ச்செல்வி பிள்ளையை தப்பாக நினச்சிட்டோம். அப்போது இதுக்கும் தமிழ்ச்செல்வி பிள்ளைக்கும் இந்த சம்மதமும் இல்லை, நம்ம தப்பு பண்ணிட்டோமே. ராஜாங்கத்தோடைய மரியாதையை மானத்தை காப்பாற்றுனது தமிழ்ச்செல்வி, ஆனால் அந்த தமிழ்ச்செல்வியை நாம் இப்போது ஒரு வேலைக்காரி மாதிரி வீட்டில் ட்ரீட் பண்ணியிருக்கோமே, நம்ம எவ்வளோ பேர் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சி ரொம்பவே வருந்துறாரு. அதோட சாவித்திரி தாமரை இந்த 2 பேரையும் அடித்து வீட்டை விட்டு வெளியே துரத்துறாங்க. ஸோ சேது இப்பயாவது தமிழ்ச்செல்வியை ஏற்றுப்பாரா, ராஜாங்கம் சாவித்திரியவும் தாமரை என்ன பண்ண போகிறாரு, கண்டிப்பாக அப்கமிங் எபிசோடில் பொறுத்து வந்து பார்க்கலாம்.